அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, இதனால் சத்தியத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படி, உண்மை அறியும்படிக்கு ஒரு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை அவர்களுக்கு தந்தருளி உடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரலும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள், அதிலிருந்து எப்படி இயேசுவின் மூலம் தேவ சமூகம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை கேட்டு வருகிறோம். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களிலிருந்து தான் எப்படி இயேசு தேவ சமூகத்திற்குள் செல்வதற்கு நமக்கு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்ற அந்த அருமையான சத்தியத்தை பார்த்து வருகிறோம். ஏனெனில் இயேசு சொன்னாரே, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி. அப்போ இயேசுதான் பிதாவினிடத்தில் செல்வதற்கு ஒரே வழியாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் எப்படி அப்போ வழியா இருக்கிறார், அதை தான் இங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19 22 வசனத்துல அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த சத்தியங்களை நினைப்பூட்டுகிறேன். முதலாவது பார்த்தோம், எப்படி மகா பரிசுத்த ஸ்தல தேவ சமூகமாகிய இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்வதற்கு தடையாய் இருந்த அந்த திரைச்சீலை, அந்த மனுஷரோட பாவம் என்னும் அந்த கேட்டனை இயேசு தம்முடைய சரீரத்திலே நமக்காக பலியானதன் மூலம் இப்பொழுது அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு தேவ சமூகத்திற்கு போறதுக்கு வழி உண்டாயிருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தது அவருடைய ரத்தம். பாருங்க தேவ பிள்ளைகளை, இயேசுவினுடைய பலி எப்படிப்பட்டதா, அது புதிதும் ஜீவனுமான பலியாக என்ன செய்து இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த எருசலேம் தேவாலயத்திலையும் மோசையின் ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஆடு மாடு பலியிடப்படும் போது அது பலியிடப்பட்ட பிறகு அது மரித்து போயிடும், அவ்வளவுதான், ஆடு மரித்துரும். ஆனா இயேசுவோ சிலுவையிலே மரித்தார், உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடே எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்த இயேசு இப்பொழுது எபிரேயர் 10:12 சொல்லுது, அவர் என்றென்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி அதை சொல்லுது. பாருங்க, அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது என்ன செய்யறாரா, உட்கார்ந்திருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, இவருடைய பலி புதிதும் ஜீவனுமான பலி, ஜீவனுள்ள பலியா இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு இன்னைக்கு
அவர் தேவனோட வலது பார்சத்துல உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜா, என்னோட மகா பிரதான ஆசாரியன் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிந்திய ரத்தம் தேவ சமூகத்திலே இப்பொழுது நமக்காக என்ன செய்து பரிந்து பேசுகிறது. அதனால் நமக்கு என்னது தைரியம் இருக்குது பாருங்க. இப்ப தைரியத்தோட தேவ சமூகத்துக்குள்ள வரலாம். அடுத்தது பார்த்தோம், இயேசு எப்படி தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது கடந்த வாரத்துல பார்த்தோம், எப்படி இப்போ தேவனுடைய அழைப்பை ஏற்று தேவ சமூகத்துக்குள்ள வர்றதுக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். எப்படி மனசாட்சி, கெட்ட மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சி எல்லாம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இதுவரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது, இப்போ யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருக்கு கீழ்ப்படிய ஒரு புது இருதயத்தையும் சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியும் தந்திருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, நம்முடைய சரீரத்தின் செய்கைகள் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அடுத்த இந்த எபிரேயர் 10 22 வசனத்திலிருந்து அடுத்த காரியம் இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இப்போ எபிரேயர் 10:22 வாசிக்கிற பாருங்க. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், இது கடந்த வாரம் பார்த்தது. இப்போ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நம்ம தேவ சமூகத்துக்குள்ள இயேசுவின் மூலம் நிச்சயம் வரணும். வர்றதுக்கு இப்போ அடுத்தது அந்த அழைப்பை ஏற்று நம்ம கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் அடுத்ததாக செய்யும் காரியம் என்ன, நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை சுத்த ஜலத்தால் என்ன செய்கிறாரா, அவர் சுத்திகரிக்கிறவராக கழுவுகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இது என்ன பின்னணியில இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது, எபிரேயர் நிருபம் 1ஆம் நூற்றாண்டுல எருசலேம் பட்டணத்துல அதில் சுற்றியுள்ள பகுதியிலும் இஸ்ரேல் தேசத்துல இருந்த ஆபிரகாமின் சந்ததியாராகிய இருந்த அந்த யூதர்கள், குறிப்பா யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த எபிரேய நிருபம் என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. ஏன் எழுதப்படுது, இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களிடத்திலிருந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்கள் ரொம்ப உபத்திரவத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இவங்க இயேசுவை விட்டுட்டு திரும்ப தங்களோட பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனாலதான் பாருங்க, இந்த எபிரேய ஆசிரியர் பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து, இந்த எபிரேய நிருபம் முழுவதும் நம்ம பார்க்கிறது என்னது, எப்படி இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லாவற்றுக்கும் நிறைவேறுதல் இயேசுதான் இப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேவாலயத்துல ஆடு மாடு பலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இங்க எபிரேய நிருபத்துல அவர் நிரூபிக்கிறார், அந்த பலி தான் இயேசு. அதனால நீங்க என்ன செய்யறீங்க, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. அடுத்தது பாருங்க, இவர்களெல்லாம் மோசே, ஆரோன் அவர்களோட ஊழியத்தை தான் பெருசாக நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை போதிச்சாங்க, அவருடைய கட்டளைகள். அடுத்தது அவர் எப்படி தேவ சமூகத்துக்குள்ள வர்றதுக்கு பலி செலுத்தி தான் வரணும் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் மோசே என்ன செய்தார், போதித்தார். பாருங்க, அந்த அவர் போதித்த அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், அந்த பலிகளில் நிறைவேறுதல் எல்லாம் இயேசுதான். அப்போ மோசே கூட ஜனங்களை இயேசுவின் இடத்துல தான் வழி நடத்தினாரு. ஒரு தேவாட்டுக்குட்டியானவர், ஒரு ரட்சகர் வருவார், அவர் நமக்கு ரட்சிப்பை தருவார். அப்போ மோசேனோட ஊழியம், ஆரோனுடைய அந்த ஆசாரிய ஊழியம் எல்லாமே என்னது, இயேசுவில் தான் நிறைவேறுது. அப்போ அவைகளெல்லாம் வெறும் நிழலாட்டம். இயேசு எப்படி ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியங்கள் தான் மோசேயினுடைய ஆரோனுடைய ஊழியமா இருந்தது. அதெல்லாம் இயேசு எப்படி ரட்சிப்பை தருவார் அப்படிங்கிறத ஒரு நிழலாட்டமா அவர்களுக்கு, ஒரு பட விளக்கமா அவர்களுக்கு செயல்முறையாக ஆரோனுடைய ஊழியத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. எப்படி இயேசுதான் ஒரு ஆசாரியனா இருந்து நமக்காக தன்னையே பலி செலுத்தி, ஆடாய் பலி செலுத்தி அதை எப்படி தேவ சமூகத்துல போய் தெளித்து நமக்கு வழியை திறப்பார். எல்லாம்
எல்லா ஊழியமும் பழைய ஏற்பாட்டு மோசே, ஆரோன் எல்லாரோட ஊழியத்தினோட நிறைவேறுதல் என்னதான்? இயேசுதான். அப்போ இததான் அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் இயேசுவா இருக்கிறார். இயேசுதான் அந்த ரட்சகர். அவர் தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அப்போ அவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க பாருங்க, மோசே போதித்த அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம தான் என்ன செய்றீங்க? போறீங்க. இயேசு தான் ரட்சகர். இயேசு ஒருவர் தான் அந்த ரட்சிப்பை தருகிறார். மோசே ரட்சிப்பு என்னது தரல, ஆரோன் அந்த ரட்சிப்பை தரல. அவங்கெல்லாம் அவர்களே இயேசுவை நோக்கிதான் ஜனங்களை வழி நடத்தினார்கள். அப்போ ரட்சகரை அவர்கள் போய்த்த ரட்சகரை நீங்க பற்றி கொள்ளாம அந்த பழைய ஏற்பாட்டு நபர்களை என்ன செய்யாதீங்க? பற்றி கொள்ளாதீங்க. மோசையை உங்களை ரட்சிக்க முடியாது, ஆரோன் உங்களை ரட்சிக்க முடியாது, பழைய ஏற்பாட்டு ஆடுபாடு பலிகளை உங்களை ரட்சிக்க முடியாது. இயேசுவானவர் அவருடைய பலி மாத்திரமே உங்களை ரட்சிக்கும். அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியமே உங்களை ரட்சிக்கும் என்பதை இங்கே எபிரேயர் நிருபம் முழுவதும் என்ன செய்கிறார்? இந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். எழுதும் போதுதான் பாருங்க, இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? எதுக்காக இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு எழுதுறாரு? ஏன்னா பாருங்க, மனுஷனோட ஜென்ம சுபாவம் என்ன? கொஞ்சம் உபத்திரம் வந்துருச்சுன்னா என்னது? பின் வாங்கிடுவான். ஆண்டவரை பற்றி விசுவாசத்துல நினைச்சிருவான், பின் வாங்கிடுவான். அப்போ பின் வாங்கிறாதீங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் விசுவாசத்துல நிலைத்திருங்கன்னு சொல்லி பாருங்க, இந்த வார்த்தை என்னும் சுத்த ஜலத்தை கொண்டு பாருங்க, ஆண்டவர் இந்த எபிரேயர் நிருபத்தின் கடிதத்தின் மூலம் அந்த 1ஆம் நூற்றாண்டு யூத கிறிஸ்தவர்களுடைய சரத்தின் செய்கைகளை என்ன செய்தாரு? சுத்திகரித்தார், கழுவினார். பாருங்க, ஏன் அவங்க பின்வாங்க முயற்சித்தாங்க. ஆனா வார்த்தை என்னும் தண்ணீரினால் அவர்கள் என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இங்கே வசனம் சொல்லுகிறதே சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களா இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுதே. இது எதை பத்தி பேசுது? எப்படி கர்த்தர் தம்முடைய வசனமாகிய தண்ணீரினால் நம்மளை எப்படி சுத்திகரிக்கிறார், அதை பற்றி தான் இங்க என்ன செய்யுது? பேசுது. பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ளும்படி மற்ற வசனங்களுக்கு நாம் இப்போ போவோம். பாருங்க, முதல் வசனம் எபேசியர் நிருபத்துக்கு போவோம். பாருங்க, எபேசியர் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் இப்போ 26, 27 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி சபையை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை இங்க அழகா சொல்லுது. பாருங்க, வசனம் சொல்லுது. இப்ப நம்ம பார்த்தோம் அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அந்த 22வது வசனத்துல சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அதனோட அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அது என்ன அர்த்தம்? அங்கே கர்த்தரை விட்டு பின்வாங்குற சில கிறிஸ்தவங்க இருக்காங்க. அப்போ எப்பா நீங்க பின் வாங்கிறாதீங்க, நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? நிலைச்சிருந்து கர்த்தரை பின்பற்றவர்களா இருங்கன்னு சொல்லி அவங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை, அந்த கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற அந்த சரீரத்தின் செய்கையை கழுவி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களா அவங்க சரீரத்தின் செய்கைகளை இருக்கும்படி அவங்கள சுத்திகரிக்கும்படி தான் அந்த எபிரேயர் நிருபம் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டதுன்னு சொன்னோம். அப்போ அந்த சுத்த ஜலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறது? குறிக்குது. அந்த வார்த்தை என்னும் ஜலத்தினால் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? கழுவுகிறார். நம்முடைய சரீரத்தின் செய்கைகளில் உள்ள அசுத்தத்தை நீக்கி நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, ஏன்னா இன்னைக்கு
உலகத்துல பாருங்க பிள்ளைகளே, மனிதர்கள் கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவோ கேட்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டோட வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டுட்டு இப்போ கர்த்தரை நம்புங்க, அவரை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய நேரம் அந்த வார்த்தைக்கு தங்களுடைய சரீரத்தின் செய்கைகள்ல என்ன செய்யறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. தங்களுடைய சுய வழிகளை தான் வாழுகிறார்கள். அல்லது கர்த்தரை ஒரு காலத்துல விசுவாசிச்சிருந்தாலும் சில பாடுகள் வந்த உடனே பின்வாங்கிடுறாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஜனங்களுடைய செய்கைகளை, சரீரத்தின் செய்கைகளை சரி செய்ய வேண்டியதா இருக்குது. ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிற அந்த மனுஷனுடைய அந்த கீழ்ப்படியாமின் சுபாவத்திலிருந்து இப்போ கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கர்த்தரை விசுவாசித்து அவருடைய சமூகத்துக்குள்ளா பிரவேசிக்கிற ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாய் நம்ம என்ன செய்ய வேண்டியது, சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு, மாற்ற வேண்டியதா இருக்குது. எப்படி செய்யறாரா? இங்க அதான் வசனம் சொல்லுது பாருங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, ஆண்டவர் சபை எப்படி பண்ற சுத்திகரிக்கிறாரா? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அடுத்த வசனம் சொல்ல, கரை திரை முதலானவைகளை என்ன செய்கிறார், ஒன்றும் இல்லாமல் நீக்கி பரிசுத்தம் பிழையற்றமான ஒரு சபையாக நம்மளை மாற்றுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லி பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம இப்போ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வருகிறவர்களா நம்மளோட வாழ்க்கை இருக்கணும்னா, இப்போ நம்முடைய சரீரத்தின் செய்கையில் உள்ள அந்த அசுத்தங்கள், அந்த கர்த்தரை விட்டு எப்பொழுதும் பின்வாங்குகிற, கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற அந்த சுபாவத்துல, அந்த சரீர செய்கை சுபாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வசனத்தை நம்மை நோக்கி என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அந்த வசனம் என்ன பண்ணுது, இப்போ நீங்க குளிக்கும் போது எப்படி உங்கள் சரீரம் சுத்தமாகுதோ அந்த மாதிரி இந்த வசனம் ஒரு தண்ணீரை போல இருந்து நம்முடைய சரீரத்தின் கிரியைகள், செய்கைகளை என்ன பண்ணுது, சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது. பாருங்க, இதே வார்த்தையை பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்கள் இடத்துல என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் இப்போ 3வது வசனம் வாசிக்கிற பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணி என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சீஷர்கள் அந்த பஸ்கா பந்தியை மேலுவிட்டு அறையில, எருசலேமில் உள்ள மேலுவிட்டு அறையில அவங்க அனுசரிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவ இப்ப என்ன செய்ய போறாங்க, வந்து கைது செய்ய போறாங்க. அவரை வந்து அடுத்து சிலுவை அறைய போறாங்க. இயேசு சிலுவைக்கு செல்ல போகிறார். அப்போ அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அந்த பஸ்கா பந்தியை அவர்கள் அனுசரித்த பிறகு ஒரு நீண்ட போதனையை அது தம்முடைய சீஷர்கள் இடத்தில் பேசுகிறார். ஏன்னா இயேசு கைது செய்யப்பட போது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவரை விட்டு ஓடி போனாங்க. எல்லாரும் தங்களுடைய உயிருக்கு பயந்து பாருங்க, எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி ஓடி போயிட்டாங்க. அப்போ இப்படி தம்மை விட்டு விலகி ஓட போகிற இந்த சீஷர்கள் பின்பு திரும்ப எல்லாரும் என்ன செய்யணும், அவரிடத்துல திரும்பி வரணும். ஏன்னா அவர் சிலுவையில் ஏதோ மறிச்சு அப்படியே போறது இல்லை, 3 நாள் உயிரோடு எழும்ப போகிறார். எழுந்து பின்பு இந்த 12 சீஷர்களை வைத்துதான் உலகம் முழுவதும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் நற்செய்தியை என்ன செய்ய போகிறார், கொண்டு போகிறார். அப்போ இயேசுவுக்கு தெரியும், இவங்க ஒரு சோதனை காலத்துக்குள்ள வர்றாங்க, இவங்க தன்னை விட்டு விலகி ஓடும்படி சோதிக்கப்படுவாங்க. அப்போ விலகி ஓடுகிற இவங்க திரும்ப என்ன செய்யணும், தம்மிடத்தில் உயிர் தெழுந்த தம்மிடத்தில் இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், திரும்ப வந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அப்போஸ்தலர்களா என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாரு,
இந்த சீஷர்களுடைய கிரியைகளை பாருங்க, தம்முடைய வார்த்தையினாலே என்ன பண்ணுகிறார்? சுத்தம் பண்ணுகிறார். அது மேலே விட்டு அறையிலே சொல்லிடுறார், நீங்க எல்லாரும் என்ன விட்டு போயிருவீங்க. எல்லாத்தையும் எச்சரிக்கிறார். முன்னமே என்ன செய்யறாரு? எச்சரிச்சுட்டு நீங்க நான் சிலுவைக்கு போறேன்னு சொன்ன உடனே, நான் உங்களெல்லாம் சிலுவைக்கு போன பிறகு உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே உங்க இருதயெல்லாம் என்னது? கலங்கி போயிருக்குது. அப்ப இனி உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. நீங்க திரும்ப என்னிடத்தில் வந்து இனிமே நீங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீங்க எல்லாரும் அப்போஸ்தலரா மாறணும். உலகமெங்கும் இந்த என்னுடைய நற்செய்தியை கொண்டு போகிற என்னுடைய பிரதிநிதிகளா மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தம்முடைய 12 சீடர்களுடைய அந்த கிரியைகளை, அவர்களுடைய சரீரத்தின் செய்கை, ஏன்னா இயேசு விட்டு பின்வாங்க போறாங்க அவங்க. அப்ப அந்த இயேசு விட்டு பின்வாங்குகிற அந்த அவர்களுடைய சுபாவத்தை மாற்றி அவருக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் உள்ளவர்களாய் மாறுகிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள சீஷர்களாய் தம்முடைய 12 சீஷர்களையும் மாற்றுவதற்கு தான் இயேசு மேல்விட்டு அறையில பாருங்க ஒரு பெரிய நீண்ட உபதேசத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுனால என்னாச்சு? இப்போ அதை பத்தி பேசும்போதுதான் இந்த யோவான் 15:3 இயேசு சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்க என்ன செய்றீங்க? சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற. நீங்க இப்ப சுத்தமா இருக்கிறீங்கப்பா. ஆமா, தற்காலிகமா நீங்க என்ன விட்டு ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உயிர்த்தெழுந்த என்னை சந்திக்கும்படி திரும்ப என்னை தேடி வருவீங்க அப்படின்னு இயேசுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, என்னோட உபதேசத்தை இப்ப நீங்க கேட்டதுனால நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சமூகத்திற்குள்ளாக வருகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய வசனமாகிய தண்ணீரினால் நம்முடைய சரீரத்தின் கிரியைகளை என்ன செய்கிறார்? கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். எதற்கு? நம்முடைய ஜென்ம சுபாவம். அந்த எபிரேயர் நிருபத்துல அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த அவர்களுடைய நிலையை போலதான் இந்த யோவான் 15 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பேசுகிறாரு. அவர்களை போலதான் ஏதாவது ஒரு உபத்திரம் வந்தாச்சுன்னா நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன? உபத்திரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? இயேசு தேவ சமூகத்திற்குள்ளாக ஓடுறதுக்கு போல தேவ சமூகத்தை விட்டு ஆதாம மாதிரி விலகி ஓடுகிறவர்களா என்ன செய்த மாறிடும். அப்போ அந்த ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிற, ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற அந்த சுபாவத்திலிருந்து இந்த சரீரத்தின் கிரியையின் செய்கிறது நம்மளை சுத்திகரிப்பதற்கு தான் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அதன் மூலம் நம்ம சுத்தமாகிறோம். இதன் மூலம் என்ன ஆகுது? வாழ்வில் உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல, அதன் நடுவிலும் நம்ம எபிரேயர் 4:16 சொல்வது போல உபத்திரத்தின் நடுவிலும் கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ள இப்போ கர்த்தருடைய அழைப்பை ஏற்று இயேசுவை விசுவாசித்து தைரியமாய் அவருடைய சமூகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையும் இப்படியே மாற்றப்படட்டும். இதுவரை ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட வசனங்களை ஏதோ கேட்டுட்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில உங்க இஷ்டப்படி வாழுகிறவர்களா இருந்திருக்கலாம். இனி அப்படியல்ல தேவ பிள்ளைகளே. இனி இயேசுவினுடைய சீஷர்கள் எப்படி கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் மாறி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எங்கு அறிவிக்கிறவர்களாய் மாறினார்களோ, ஆண்டவருக்கு சாட்சியா வாழுகிறவர்களாய் மாறினார்களோ, அதே போல இதுவரைக்கும் உங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்த உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கேட்ட அந்த வசனத்தினால் உங்கள் வாழ்க்கை கழுவப்பட்டு இனி கர்த்தருக்கு சாட்சியாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கையை இந்த வசனங்கள் மாற்றட்டும். ஜெபித்து முடிக்கிற அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளில் கேட்டோம்னா வார்த்தையின்படியே உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே
அவருடைய சரீரத்தின் செய்கைகளை, இதுவரைக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் உபத்திரம் வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, கர்த்தர் ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யலைன்னு சொல்லி அவங்க அவங்க மனசுல ஏதாவது நினைச்சிட்டா, உடனே விசுவாசத்துல பின்வாங்குகிறவர்களா இருந்த நம்முடைய ஜனங்கள் இந்த நாளிலே கேட்கப்பட்ட வசனத்தின் மூலம் அவர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லுகிறோம்ப்பா. அவருடைய சரீரத்தின் செய்கைகள் இதனால கழுவப்பட்டு இனி அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களா, ஏற்ற சமயத்தில் உம்முடைய உதவி செய்யும் கிருபையை பெற்று உமக்காய் சாட்சியாய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இந்த பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றப்படட்டும். யாரெல்லாம் இன்னைக்கு மிகுந்த வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஐயோ இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாதா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது அந்த கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலிகள் இருந்து இயேசுவின் நாமத்துல அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். இப்பொழுதே இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.